சினிமா தகவல் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க வியூவர்ஸ். முதலாவதா பார்க்க போற சினிமா தகவல் என்ன அப்படின்னா, நடிகரும் முதலமைச்சருமான விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் தற்போது தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாக இருக்கிறாங்க. அவங்க இயக்கத்தில் சிக்மா அப்படின்ற படம் விரைவில் ரிலீஸ் ஆகியிருக்கிறது. அதை பற்றி அளித்த பேட்டியில் ஜேசன் அப்பா விஜய் பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்கிறாங்க. ஹாலிவுட்டில் பிரபல நடிகரான ஜேசன் ஸ்டேதம் உங்களை அழைத்து ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்கிறார். அதற்கு ஒரு இந்திய நடிகரை அழைத்து போகலாம் அப்படின்னா யார் அழைத்து கொண்டு போவீங்க அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உடனே சஞ்சய் அப்பா தான் அப்படின்னு பதிலளிச்சிருக்கிறாங்க. டாப் 5 சினிமா தகவல் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கிற சினிமா தகவல் என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் தர்மன் படத்தில் நடித்து வராங்க. அதில் அவர் டாக்டராக நடிக்கிறாங்க. நடிகை ராசிகண்ணா அந்த படத்தின் ஷூட்டிங்கில் கலந்து கொண்ட போது ரஜினி அவரிடம் பல விஷயங்கள் பேசினாராம். அப்போது ஆன்மீகம் பற்றிய பேச்சும் வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் அப்படின்ற புத்தகத்தை படிச்சிருக்கிறாயா அப்படின்னு கேட்டாராம் ரஜினி. அதற்கு அவங்க இல்லை அப்படின்னதும் அந்த புத்தகத்தை கொண்டு வந்து தனது ஆட்டோகிராஃப் போட்ட கிஃப்டாக ராசிகண்ணாவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை படிக்க வேணும் அப்படின்னு சொன்ன அவர் அதை பற்றி கேள்விகளும் பின்னர் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா. அதனால ராசிகண்ணா அந்த புத்தகத்தை படித்து தியானம் மற்றும் ஆன்மீகம் பற்றி தற்போது அறிஞ்சு வருகிறாராம். அதை அவரே வீடியோவில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன விஷயம் இப்போ ரொம்பவே வைரலாகி வருகிறது. அடுத்துதான் நாங்கள் பார்க்க போகிற சினிமா தகவல் என்ன அப்படின்னா, நடிகர் ராஷ்மிகா தென்னிந்திய சினிமாவை தாண்டி ஹிந்தியிலும் தற்போது முன்னணி நடிகையாக வளர்ந்துவிட்டார். அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டமும் இருக்கிறது. தற்போது ஒரே நேரத்தில் பல மொழிகளில் பல படங்களில் அவங்க மாறி மாறி நடிச்சு வராங்க. ஒரு படத்துக்காக ராஷ்மிகா டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்த போது அவரது இடுப்பில் இருக்கும் தசைநார் கிழிந்து பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இன்னும் 6 வார காலத்துக்கு ஓய்வெடுத்து சிகிச்சை பெற வேணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால ராஷ்மிகா நடிக்க வேண்டிய அனைத்து படங்களின் ஷூட்டிங்கும் தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இருக்கிறதாம் அப்படின்ற தகவல் ராஷ்மிகா ரசிகர்களை ரொம்பவே அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு ஃபேக்லி அப்படின்ற படம் மூலம் நாயகியாக அறிமுகமான நடிகை தான் கியாரா அத்வானி. அதற்கு பிறகு SM தோனி, கபீர் சிங், ஷெர்ஷா போன்ற பல வெற்றி படங்களை நடித்து பிரபலம் அடைந்தாங்க. சினிமாவில் பீக்கில் இருந்த போது, அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு சித்தார்த் மல்ஹோத்ராவை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது. குழந்தை பிறந்த பிறகு பிஸியாக நடித்து வரும் கியாரா இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அவரில் சிலர் கிளாமர் புகைப்படங்களை இப்போ நாங்க பார்ப்போம். டாப் 5 சினிமா தகவல் நிகழ்ச்சியில் கடைசி கட்டத்தை நெருங்கிவிட்டோம். அந்த வகையில் நாங்கள் லாஸ்ட்டாக பார்க்க போகிற சினிமா தகவல் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவில் பணியாற்றிய பல கலைஞர்கள் பெரிய வீடுகள், கார்கள், புகழ், ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே வியப்பாக தோன்றும். ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு பின் எத்தனையோ கலைஞர்களுடைய வாழ்க்கை அமைதியாக கரைந்து போயிருக்கிறது. அப்படிப்பட்ட வேதனையை அனுபவித்திருக்கிறார் நடிகரும் தயாரிப்பாளருமான மோகன் சர்மா. கடந்த சில நாட்களாக உடல்நிலை குறித்து சோஷியல் மீடியாக்களில் பரவி வந்த நிலையில் அவர் அளித்த பேட்டி ஒன்று பலரையும் உருக வைத்திருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் நான் தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் நல்ல நிலையில் இருந்தபோது போயஸ் கார்டனில் ஜெயலலிதா அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் தான் என் வீடு இருந்தது. ஆனால் இன்று மருந்து வாங்குவதற்கு கூட என்னிடம் காசு இல்லை. அதனால் தான் வேறு வழி இல்லாமல் கும்மிடிப்பூண்டி அருகே இருக்கும் இலவச முதியோர் இல்லத்தில் தங்கியிருக்கிறேன். இங்கு தான் எனக்கு சாப்பாடும் தங்குமிடமும் கிடைத்திருக்கிறது. தன்னுடைய நிலையை அறிந்த ரஜினிகாந்த் ஃபோன் செய்து பேசினார். அப்போது உங்களுடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க சர்மா அப்படின்னு சொன்னார். நானும் அனுப்பியிருக்கிறேன். உடனே எனக்கு 1 லட்சம் கொடுத்து உதவி இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரஜினி பலருக்கு செய்த உதவிகள் வெளியே தெரியாது. அதே போல தான் அவர் எனக்கு செஞ்சதும் வெளியில் தெரியாது. நான் கஷ்டத்தில் இருந்தபோது எனக்கு உடனடியாக பணம் கொடுத்து உதவினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரசிகர்களை ரொம்பவே நிகழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது.